தம்பி பாலன் உள்ள வாங்க தம்பி. என்ன இந்த நேரம் மழைக்கு நினைஞ்சோண்டு தலையை துடையுங்க தம்பி. ஏன் இந்த மழைக்குள்ள இரவு நேரத்துல? நான் ஒரு முக்கியமான லெவலில் வெளியில் போகிறேன். அதான் உங்களை பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். தம்பி மழை வேற பெருசா பெய்தோன்று இருக்குது. இப்போ எங்க போறீங்க? இருந்துட்டு காலாம போகலாம் தானே. நீங்க கதைச்சு கொண்டுருங்க. மாமி வெளியில போனவா, நான் போயிருக்கா பார்த்து கொண்டு வாரேன். என்ன இவள் போனால் போன இடத்துல இருந்துறாள். இவளை தேடி நான் போக முடியாது இந்த மழைக்குல. என்ன செய்ய? சொந்த ஊருக்கு தானே போறீங்கள்? ஓம் தானே? இல்லை, நான் இப்போ தென்னமராடிக்கு போயில. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நாங்கள் எல்லாரும் அங்கே போகத்தான் மேடம். அதுக்காக தான் இப்போ நான் கொஞ்சம் வெளியில் போகிறேன். எங்க போறீங்கள்? ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன வேலை? இஞ்சி வேற செய்றீங்களோ? இல்லை, இது அதை விட முக்கியமான ஒரு வேலை. என்னண்டு தான் சொல்லுங்களேன். இல்லை, ஆமிக்காரங்க எங்களை அடித்து விரட்டினவங்கள இல்லை, அதே மாதிரி இப்போ பல ஊரில் நடக்குதான். இனிமே இந்த மாதிரி காரியங்கள் நடக்கப்படான்றதுக்காகத்தான் நாங்கள் ஒரு சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. என்ன விஷயம்? நீங்கள் என்ன செய்ய போறீங்கள்? ஆரோடு சேர்ந்து அங்க போய் எனக்கு ஒன்றுமே விளங்க இல்ல. இப்ப நீ கதைக்கிறதான் விளங்க இல்ல. ஆமிக்காரங்களால பாதிக்கப்பட்ட ஒரு பொம்பளை பேச்சு மாதிரி இல்ல, ஊர் உறவை இழந்து ஓடி நிக்கிற ஒரு பொம்பளை பேச்சு மாதிரி இல்ல. சரி பாலன், இப்ப கதைச்சு என்ன நடக்க போகுது? சரிதான், கதைச்சு கொண்டு வந்தா ஒன்று நடக்க போறேன். இல்ல ஏதாவது செய்யத்தான் வேணும். அதுக்காகத்தான் நான் விழிக்கிறேன். நான் பாரேன். பாலன், என்ன வலிக்கிறேன் என்று சொல்லி போட்டு போறீங்கள். நான் என்ன செய்யறது? சந்தோஷமாயிரு. நீங்கள் இல்லாமல் எனக்கு என்ன சந்தோஷம்? இல்ல, நான் இல்லாமல் நீ ஒரு கொஞ்ச காலத்து தனியா இருக்கத்தான் வேணும். என்னால இயலாது. உங்களை பிரிஞ்சிருக்க என்னால இயலாது. உங்க மேல உயிரையே வச்சிருக்கிறேன். அப்ப நான்? அப்படி இருந்தால் நீங்கள் என்னை விட்டுட்டு போக மாட்டீங்கள். இல்ல, உனக்கு நல்லா தெரியும். உண்மையில எவ்வளவு அன்பா இருக்கணும்னு உனக்கு நல்ல வடிவா தெரியும். நான் என் அப்பா வளர்ந்து, நீ உன் அண்ணா வளர்ந்து, இன்றைக்கும் எங்களால கொஞ்சம் சிரிக்க முடியும்னு சொல்லி சொன்னா அது காரணம் எங்களுக்குள்ள மிஞ்சி இருக்கிற இந்த காதலால மட்டும்தான். இத மாதிரி தான் நிறைய சொன்ன நீங்கள். கல்யாணம் செய்வோம் என்ற நீங்கள், வீடு கட்டுவோம் என்ற நீங்கள், குழந்தை பெத்துக்குவோம் என்ற நீங்கள், இப்போ எங்க எவ்வளவு கட்டுக்கொண்டு போறீங்கள்? வீட்டுல அடுப்பு எரிஞ்சா பரவாயில்ல, வீடு பத்தி எரிஞ்சா திடீர்னு வந்து சுட்டுட்டு போறாங்க, நெச்ச நேரம் அடிச்சு துரத்துறாங்க. இப்படி ஒவ்வொரு சனமும் பயந்து உயிரை கையில பிடிச்சு கொண்டு ஓடைக்குள்ள நீ நானும் இங்க காதல் செய்யறது. காதல்ன்றது ஒரு உன்னதமான விஷயம். சந்தோஷமா காதல் செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு நாடு வேணும். தென்னமரவாடியில் இருக்கிற வரைக்கும் ரெண்டுக்காச்சும் ஒரு நாளாவது நான் உன்னை பார்க்க மறந்துருப்பேன். ஆனா இப்ப நான் உன்னை பிரிய வேண்டிய கட்டாயம். என்னதுக்கு? எங்களுக்குன்னு சொல்லி ஒரு நாடு இல்லை, எங்களுக்குன்னு சொல்லி ஒரு தேசம் இருந்தால் தான் நீ நான் காதலிக்கலாம், இந்த பிள்ளை குட்டிகள் படிக்கலாம், என்ன போல இளைஞர்கள் வேலைக்கு போலாம். என்ன விட்டுட்டு போறதுக்கு கணக்க காரணம் சொல்றீங்க பாலன். உன்னை விட்டுட்டு போறேன்னு நினைக்காத. எங்களோட நாட்டை வெண்டுட்டு வர போறோம் நின்ன எங்களோட ஊரையே இழந்துட்டு நிக்கிறோம். யோசிச்சு பாரு. ஒரு ஊருன்னு சொல்லி சொன்னா அங்க ஆக்கள் பிறப்பினம், வாழ்வினம், சாவினம். ஆனா அந்த ஊர் இன்றைக்குமே அப்படித்தான் இருக்கும். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க உயிரோட தான் இருக்கிறோம். ஆனா எங்களோட ஊர் தென்னமரவாடி செத்து போச்சு. இப்ப நாங்கள் அகதிகளா இருக்கிறோம். நாளைக்கே சிங்களவனங்களை அடிச்சு விரட்டிட்டா நாங்க அழிஞ்சே போயிடுவோம். அப்படி ஒரு நிலைமை எங்களோட இனத்துக்கு வரக்கூடாது. உண்மையை சொல்றேன். என்ற பயம் எல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ ஒன்றுதான். அவங்க துவக்கெல்லாம் வச்சிருக்கிறாங்க. நான் சாகரத்துக்காக போயில்ல, நாங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா வாழ வேணும்ன்றதுக்காக தான் நான் போறேன். எனக்கு பிடிக்கலன்றதுக்காக முயல் வேட்டைக்கு கூட போக மாட்டேன் என்று சொன்ன நீங்கள். நான் முயல் வேட்டைக்கு போயில்ல, நாய் வேட்டைக்கு போறேன். செத்து போனானோ உன் அண்ணன் சண்முகம், என் அப்பா, இவதான் உண்மையிலேயே முயல். இன்னொரு கொஞ்ச காலம் தான் பொறுத்துரும், விடுதலை கண்டிப்பா கிடைக்கும். தமிழ் ஈழம் எங்கட நாடு. எங்கட நாட்டுக்குள்ள நாங்க எங்க வேணும்னாலும் போலாம், எங்க வேணும்னாலும் வாழலாம். நினைச்ச இடத்துல நாங்கள் சந்தோஷமா இருக்கலாம். நான் வாரேன், கிரியா வந்துடுவேன். பாலன், பாலன், கிரியா வந்துடுவீங்களோ? அந்த கண்ணகி மேல சத்தியமா நான் கிரியா வந்துடுவேன். கொஞ்சம் நில்லுங்க.
நீங்களாம் காற்று வாங்குறது கடற்கரைக்கு வருவீங்க. ஆனால் நாங்கள் உயிரை கையில் பிடிச்சி கொண்டு தப்பி வர்றதுக்கு மட்டும்தான் எங்களோட ஒரு கடற்கரை பயன்படுது. சந்திரன், உடனடியாக ஒரு வீடுன்னு பார்க்கணும். இப்படி திடீரென்று வீட்டுக்காரங்களை எழும்ப சொல்வாருன்னு நான் நினைக்கல. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, வீடு பார்ப்போம். ரொம்ப நன்றி சந்திரன். புலிகள் இப்படி செஞ்சிருக்க கூடாது. இதை நீங்கள் நம்புறீங்களோ? கைதான அத்தனை பேரும் ஈழத்தமிழர்கள் தானே? அதுக்காக இயக்கத்தை எப்படி குற்றம் சொல்லலும்? இவ்வளோ பெரிய விஷயத்த அவங்க சப்போர்ட் இல்லாமல் எப்படி செய்ய முடியும்? சப்போர்ட் இல்லாமல் செய்ய முடியாதுன்றது சரிதான். ஆனால் இது புலிகள்கிட்ட வந்துன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இல்லை இனியன், இதனால நஷ்டம் அவங்களுக்கு தான். உங்களுக்கு தெரியுது, அவ்வளோ பெரிய அமைப்பு, அவங்களுக்கு தெரியாதா? உணர்ச்சி வசப்பட்ட அமைப்பில் இருக்கிற தனியால் கூட தப்பு செய்வாங்க. வெளியில இருந்து பார்க்குற நமக்கு தெளிவில்லாமல் இருக்கு. அப்படி சொல்லாதீங்க சந்திரன். இது உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுற இயக்கம் இல்லை. எங்களுக்கு தேவை எங்களோட சுதந்திரம், விடுதலை. ஆட்ட உயிரும் இல்லை. எங்களுக்கு ஒரு தடையொன்று சொல்லி ஒன்று வந்துட்டா நாங்கள் தாண்டி தான் போவோம். தடையை உடைக்கிறோம் என்ற பேரில் எங்களோட லட்சியத்தை என்றைக்குமே கோட்டை விட்டுற மாட்டோம். நீங்கள் எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? சொல்லுவேன், உறுதியாக சொல்லுவேன். ஏன்டா எனக்கு தெரியும், எங்களோட இயக்கத்தை பற்றி எனக்கு தெரியும். உங்கள் இயக்கமா? நீங்கள் இயக்கத்தில் இருந்தீங்களா? இருக்கிறேன். அப்போ நீங்கள் புலி, விடுதலை புலி. இனி நீங்கள் சொல்கிறது? குணபாலன், ஊர் தென்னை மரவாடி. கொக்காவில் நடந்த சண்டையில தான் என்னுடைய வலது கால் போச்சு. ஏன் என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிங்க? ஒழுக்கம் பேணுதலும் ரகசியம் காத்தலும் போராளிகளின் பண்பு. ஆனால் இன்றைக்கு நான் அதை உடைச்சிட்டேன். 2 காரணத்துக்காக. ஒன்று, ராஜீவ்காந்தி கொலைக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. 2வது, நான் உங்களை நம்புறேன். இல்லைங்க, முதல் நாள் வேண்டாம், ஒரு 10-15 நாள் கழிச்சாவும் சொல்லியிருக்கலாம். ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. சரி விடுங்க. இப்பயா சொன்னீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இனிமே நீங்க யாருன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க அமைப்பை இந்திய அரசு பயங்கரவாத இயக்கம்னு அறிவிச்சிருக்காங்க. ராஜீவ்காந்தி கொலையை காரணம் காட்டுறாங்க. இந்த கொலையை காரணம் காட்டி எங்களை தீவிரவாதின்னு சொல்றாங்களோ, இல்ல எங்களை தீவிரவாதின்னு சொல்றதுக்காக இந்த கொலையை பயன்படுத்துறாங்களோ? எங்கட தீவிரம் எல்லாம் இந்த விடுதலை மீட்கிறதுல மட்டும்தான், வேற எதுலையும் இல்லை. என்ன மாதிரி போராளிகள் அடக்குறோம்ன்ற பேர்ல இந்த அரசாங்கம் பண்ணதே அராஜகம். அதுதான் தீவிரவாதம். இதோ இங்க இருந்து வந்தாங்களே அமைதிப்படை, கண்ணுக்கு முன்னுக்கு எத்தனை குழந்தைகளை சனங்களை வந்து கதற கதற டேங்கர் அழைத்து கொண்டாங்க. எங்கட ஊர் பொம்பளை கதற கதற கற்பழிச்சாங்க. இதுக்கெல்லாம் அரசாங்கத்தினாக இதுல நன்னடத்துன்ற பேரா? சிங்களவன் ஏற்கனவே எங்களை படுகொலியில தள்ளிட்டான். பார்வன் எங்களை காப்பாத்தோன்னு நினைச்சா அவன் மண்ணள்ளி போட்டு மூடிட்டு போறான். எங்களை பொறுத்த வரைக்கும் அமைதிப்படை அது இந்தியாவில இருந்து வந்த இன்னொரு சிங்கள ராணுவம். இது 2க்கும் பெருசா வித்தியாசம் இல்ல. அழிக்கிறாங்களே நம்ம இனத்தை. நீங்க பரிதாபப்படுறீங்க, அதனால பொறுமையா இருக்கிறீங்க. நான் கோவப்பட்டான், அதனால தூக்கினேன். பரிதாபப்படுறத தவிர நாங்க வேற என்ன செய்ய முடியும்? 5 கோடி பேர் இருக்கிறீங்களே. தந்தை செல்வா கிட்ட ஐயா பெரியார் சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கும் பொருந்தும். நாங்க ஒரு அடிமைங்க. ஒரு அடிமை எப்படி இன்னொரு அடிமைக்கு உதவி செய்ய முடியும்? சிங்களம் அவங்கள அங்க அம்மனமா விட்டுருக்கான். ஆனா இங்க சுதந்திரன்ற பேர்ல ஒட்டு துணியை கொடுத்துருக்கான். அதைத்தான் நாங்க கோமணமா கட்டியிருக்கோம். சமயத்துல காத்து அதிகமா அடிச்சதுன்னு வச்சுங்களேன், அதுவும் பறந்துடும். ஏறக்குறைய 2 பேரும் ஒண்ணுதான். சரி வாங்க, நேரமாச்சு, கிளம்புவோம். இனியன், பாரதிதாசன் தன்னோட கவிதையில சொல்லியிருப்பாரு, கைவிரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விலங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென்பார் எனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே, மொழிப்பற்றெங்கே, விழிப்புற்றெழுக.
சொல்லுங்க, அப்படி என்ன முக்கியமான விஷயம்? கோயில்ல வச்சு சொல்ற அளவுக்கு? உன்னுடைய அழகான இந்த வயிற்றில் வளருதுங்கிற குழந்தை, அதை பற்றி தான். நான் ஒரு காலை இல்லாமல் உடையார்கட்டுக்கு வந்து அவசரமாக உன்னை கல்யாணம் கட்டி கூட்டிக் கொண்டு வந்தனே. எனக்கு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான வேலை இருக்கு உங்களோட அப்பாட்ட சொல்லி உன்னை இங்கே கூட்டிக் கொண்டு வந்தனே. எல்லாமே இதுக்கு தான். ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் கட்டி 10 மாசத்துல குழந்தை போடுறது ஒரு சாதாரணமான விஷயம். மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் அது அப்படி இல்லை. அதுங்களோட தேசத்தின் விடுதலை போராட்டத்தை தீர்மானிக்கிற ஒரு விஷயம். விளங்குற மாதிரி சொல்லுங்க பாலன். குமுதினி, நான் மர்மம் எதுவும் சொல்ல விரும்பல. வெளிப்படையாகவே சொல்றேன். உன் வயிற்றில் வளர்ற இந்த குழந்தை, அது ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அந்த குழந்தை வளர்ந்து அதுக்கு ஒரு 16 வயசு வரைக்குள்ள அந்த குழந்தை நாங்கள் இயக்கத்தில் சேர்க்கணும். பாலன், எதுக்கு தான் நீங்க வந்து நீங்களோ பாலன்? ஏன் பாலன் எனக்கு ஒரு வார்த்தை கூட சொல்ல இல்ல? நீங்கள் உண்மையத்தான் சொல்றீங்களா பாலன்? சொல்லுங்க பாலன், என்னட்டு ஏன் இவ்வளவு நாளா சொல்லல? இந்த மாதிரி நேரத்துக்கு தான் காத்திருந்தேன். எந்த விருப்பத்தை கேட்க வேண்டாமா? இது பரிசீலனை செய்யற விஷயம் இல்ல, முடிவெடுத்த விஷயம். எனக்கு உனக்கு தனித்தனியான விருப்பம் கிடையாது. எங்களுக்கு எல்லாம் எங்களோட தாய்மண்ணோட தேவை மட்டும்தான் எங்களோட விருப்பமா இருக்கும். இப்பதான் எனக்கு கருவே உருவாயிருக்கு. அதுக்குள்ள இப்படி சொல்றீங்களே பாலன்? எங்களுக்கு முன்னாலே உருவாயிட்டது. ஈழத்தில் இப்ப நிலவரம் தொடர்ந்து நீடிச்சுதேண்டா. இனி அங்க வரும் புல்லும் பூண்டும் தான். சிங்களவன் மட்டும்தான் இருப்பான், தமிழன் இருக்க மாட்டான்ன்ற தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு முடிவை நாங்கள் எடுத்தோம். ஈழ விடுதலைக்கான போராட்ட முறைகள்ல இதுவும் உண்டு. இது எல்லாத்துக்கும் மேல இந்த திட்டம் என்னுடைய கனவு, என்னுடைய லட்சியம். காலமை மயக்கம் போட்டு விழுந்த நிமிஷம் வரைக்கும் உங்களோட காதலி குமுதினியாய், மனைவி குமுதினியாய் மட்டும்தான் இருந்த நான் பாலன். ஆனால் இப்ப எங்கள் 2 பேரோட உயிரையும் ஒண்டா சேர்த்து வயத்துல சுமந்து கொண்டிருக்கிறேன் பாலன்.